ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நாங்கள் வந்து நேற்று திருச்சிக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஹைவே பைபாஸ் ரோடு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாரண பருப்பு கீரை தாங்க ஃபுல்லாக வளர்ந்துருந்தது. அது தன்னால் அப்படியே களச்செடி மாதிரி நிறைய முளைச்சி வந்துருக்கு பாருங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் கூட இந்த அளவுக்கு வராது. இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பராமரிப்புமே இல்லாமல் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மூக்குரெட்டை கீரை இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட வகையை சேர்ந்தது. இதில் க்ரீன் கலரும் இருக்குது, சிவப்பு கலரும் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய குப்பைக்கீரையும் வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சொரக்கு தக்காளி. இதுவுமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா காசுக்கு வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவுமே நமக்கு வந்து இதில் ஒரு பழம் வரும் பாருங்கள். இது வந்து நம்ம உள்ளே இருக்க பழம் வந்து கொஞ்சம் பழுத்து சாப்பிட்டோம்னா நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்கும். இதுவுமே எங்கள் மாடி தோட்டத்தில் வந்துட்டுருக்கு. இந்த கீரையெல்லாம் வச்சு நம்ம வந்து இது வந்து முள் குப்பைக்கீரை. இது வந்து முள் இருக்கும், பார்த்து தான் நம்ம பறிக்கணும். இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து ஒரு பொரியரிசி கீரை போடுவோம். முருங்கைக்கீரை, இந்த சாரண பருப்பு கீரை, வெறும் பருப்பு கீரை பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் பொரியரிசிலாம் போட்டு ஒரு கீரை ஒன்று செய்வோம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.